வணக்கம் கோயம்புத்தூர். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி லேஅவுட் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான புது லேஅவுட்டுங்க. நம்ம இதுவரைக்கும் புது லேஅவுட் ஸ்டார்ட் பண்ணி நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லா லேஅவுட்டுமே பார்த்தீங்கன்னா, கோவில்பாளையம், அப்புறம் சத்தி ரோடு பேஸ் பண்ணி, சரவணம்பட்டி ஐடி பார்க் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இல்லை லோ பட்ஜெட்டில் கொடுத்துருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு அன்னூர் பக்கத்தில் லோ பட்ஜெட்டு கொடுத்துருப்போம். பட் ஃபஸ்ட் டைமாக இப்போ நம்ம வந்து மேட்டுப்பாளையம் என்ஹெச்சுக்கு நியரஸ்ட்டாக, அதாவது மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு புது லேஅவுட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுவும் நியர்பை ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில் நியர்பை ஸ்கூல்ஸு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸு, மேட்டுப்பாளையம் என்ஹெச்சு, ஸோ எல்லாத்துக்கும் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான லேஅவுட்டு இமீடியட்டாக வீடு கட்டி வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த லேஅவுட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இமீடியட்டாக இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான லேஅவுட்டுங்க. ஸோ இந்த லேஅவுட் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத நான் ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதுவுமே கோயம்புத்தூர்காரங்களை தாண்டி இன்னைக்கு யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க, இல்லை இடம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன் தாங்க. நம்ம நீலகிரியா இருக்கட்டும், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தென் மாவட்டத்துலாம் அதிகமான பேர் வந்து இங்கே கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு பிளாட் வாங்கி, அதுவும் என்ஹெச்சுக்கு நியரஸ்ட் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆப்ஷன்ல, நல்ல ஒரு லொக்கேஷன்ல, நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல இடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் இந்த லேஅவுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, காந்திபுரம் டு ஊட்டி போகிற ஹைவே, அதாவது மேட்டுப்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம் ரோடு, அந்த மேட்டுப்பாளையம் என்ஹெச்லேருந்து ரோட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ஜஸ்ட் ஒரு 350 மீட்டரில் நம்மளோட லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், என்ஹெச்சாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், பெருநாயக்கம்பட்டி ஜங்ஷனாக இருக்கட்டும், இல்லை நரசிம்பாளையம் ஜங்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஹெச்சாக இருக்கட்டும், நியர்பை ரெசிடென்சியல் மத்தியில் வந்து நம்ம ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் மெயினாக, அதுவும் நீங்கள் ஜஸ்ட் சிட்டியை வந்து நியரஸ்ட்டாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் சைட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது காந்திபுரம், துடியலூர், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரசிம்மநாயக்கன்பாளையம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கம்பெனி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதாவது நரசிம்மநாயக்கன்பாளையத்துக்கும் பெரியநாயக்கன்பாளையத்துக்கும் மிட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கேஸ் கம்பெனி பஸ் ஸ்டாப்பு. அந்த கேஸ் கம்பெனி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட் லொக்கேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல நல்ல இடத்துல, அதுவும் வீடுகள் இருக்கிற மாதிரி லேஅவுட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த லேஅவுட் பக்காவாக சூட்டபிள் ஆகுங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் அன்அப்ரூவல் பார்ட்டு கொடுக்கலைங்க. நம்ம ஒரு பக்காவான டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் உள்ள ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி பார்த்து தான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் பீப்புள் தாண்டி பொதுவாக லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஏன் டிடிசிபி தேடி வராங்க அப்படின்னா, டிடிசிபி பிளாட்டுங்கிறது ஒரு ப்ராப்பரான லீகலான ஒரு ஃப்ளாட் அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் லேண்டில் வந்து கண்டிப்பாக டிடிசி பிளானில் நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் உள்ள ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த மேட்டுப்பாளையம் எங்கத்துலேருந்து ஒரு வே இருக்குது, இல்லை மேட்டுப்பாளையம் எங்கத்துலேருந்து ஜஸ்ட் கட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வே இருக்குது. மொத்தம் நம்ம சைட்டுக்கு 3 வேல வந்து நீங்கள் ரீச் பண்ணி வரலாம். நம்ம சைட்டுக்கு நீ வரக்கூடிய பாதை எல்லாருமே வந்து ரெசிடென்ஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதெல்லாம் பழைய லேஅவுட்டுங்க. பட் நம்ம வந்து ஒரு சின்ன மினிமலாக ஒரு 2.25 ஏக்கரில் கிட்டத்தட்ட 38 சைட் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட், அப்புறம் 3 சென்ட், அப்புறம் 4 சென்ட், 5 சென்ட் சைட்லேருந்து இண்டிவிஜுவலாக பிளாட் பிரிச்சிருக்கோம். நம்ம சைட்டில் மொத்த லேஅவுட்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. தார் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து 30 ஃபீட்டு 40 ஃபீட்டில் வந்து எஜ் தார் ரோடு, அதனால் ஒய்டான அகலமான குவாலிட்டியான தார் ரோடு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்த லேஅவுட்டுக்குமே ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குங்க. அப்கமிங்கில் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, உங்களுக்கு டிப்ரிகேஷனு, பிளான்டேஷனு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நியர்பை ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பேக் சைடில் ஆல்வியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. ரைட் சைடு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குங்க. ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. லெஃப்ட் சைடுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏபிஎஸ் பப்ளிகேஷன் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. இல்லை நீங்கள் மெயின் சிட்டிக்கு போகணும், நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா பெருநாயக்கம்பட்டி ஜங்ஷன் வந்துடும். நம்ம சைட்லேருந்து நீங்கள் காந்திபுரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் மெயின் ரோட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காந்திபுரமாக இருக்கட்டும், துடியலூராக இருக்கட்டும், இல்லை பெருநாயக்கன்பாளையம், இல்லை ஊட்டி, கோத்தகிரி, ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம சைட்லேருந்து பக்காவாக கொடுத்துருக்குங்க. நம்ம சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 38 ஃபிளாட் இண்டிவிஜுவலாக பிரிச்சிருக்குங்க. அதில் நார்த்து, ஈஸ்ட்டு, கார்னர் சைட் ஓப்பனில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம சைட்டை ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை லொக்கேஷனை நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம நம்ம சைட்டை வந்து ஃப்ளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம சைட் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி என்ன அப்படின்னா நம்ம சைட்டில் லேண்டுக்குமே இண்டிவிஜுவலாக நாங்கள் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இடம் வாங்கி நீ வீடு கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருந்தாலுமே அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கும் சரி நாங்களே லோன் ஃபெசிலிட்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சைட்லேருந்து கிட்டத்தட்ட என்ஹெச் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால
நம்ம சைட்டில் இப்போ சென்டோட காசு பார்த்தீங்கன்னா 16,50 கொடுத்துட்ருக்கோம். அதாவது 14,50,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் லோக்கல் ஏரியாவில் லோக்கல் பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்கில் இந்த ப்ரைஸுக்கு யாரும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலைங்க. நாங்கள் சைட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுனால 16,50,00,000க்கு நமக்கு 50,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சைட்டை ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைட்டை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபார்ம் ஆகிருக்குங்க. எல்லாமே வீடு கட்டி லைவாக மக்கள் குடியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் இந்த ரேட்டோட தாண்டி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ரேட் அதிகமாக இருக்குது. பாசிபிள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நியர்பை ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸு, ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பீப்பிள் வந்து இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் சரி மேட்டுப்பாளையம் இருக்கக்கூடிய லேஅவுட்டில் நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் வீரபாண்டி பிரிவில் வந்து ஜஸ்ட் ஒரு வீரபாண்டி பிரிவு ஜங்ஷன்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாங்கள் சைட் லேஅவுட் போட்டு ஒரு 6 மந்த்தில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இப்போ ரீசெண்டாக கேஸ் கம்பெனிக்கு ஆப்போசிட்டு, அதுவும் என்கேஜ்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு புது லேஅவுட் வந்து போட்டிருக்கோம். இதுவுமே பேஸ் 1 தாங்க போட்டிருக்கோம். மினிமலாக ஒரு 2.25 ஏக்கர் தான் போட்டிருக்கோம். அப்கமிங்கில் பேஸ் 2, பேஸ் 3 பூமி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீ கண்டிப்பாக இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இடம் வாங்கி வீடு கட்டி உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட்டை பண்ணி நீங்கள் உருவாக்கலாம். கோயம்புத்தூரில் ஆல்ரெடி சத்தி ரோடு பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. சத்தி ரோடு இப்போ தான் எக்ஸ்டன் ஆகிட்டு இருக்கு. பட் மேட்டுப்பாளையம் ஆல்ரெடி டெவலப் பண்ண நல்லா ஒரு ஆன ஏரியா. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பெருநாயக்குளம் டவுன் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நரசிங்கபாளையம், நியரஸ்ட்டாக துடியலூர், அப்புறம் ஊட்டி ஹைவேஸ் எல்லாமே நியரஸ்ட்டாக லொக்கேட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துக்கான ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக ஒரு 2-3 மடங்கு ஃபியூச்சரில் ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் அதிகமாக இருக்குது. பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. கோயம்புத்தூரில் இந்த லேஅவுட் மட்டும் இல்லைங்க, இதே ரோட்டில் வந்து லோ பட்ஜெட்டில் இருக்குது, ஹை பட்ஜெட் இருக்குது. தாண்டி சரணம்பட்டியாக இருக்கட்டும், கீரநத்தம், அன்னூர், குருமம்பாளையம் மெயின் லொக்கேஷனில் கிட்டத்தட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சைட்டை ஒன்று விசிட் பண்ணுங்கள். காலிங் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃபேமிலி, ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.